வைகுண்ட பெருமாள் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க ஃபேமஸான கோவிலில் ஒன்று தான் இந்த கோவில். ஆனால் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டூரிஸ்ட் பிளேஸ் வந்து விசிட் பண்ண மாட்டாங்க. ஸோ கைலாசநாதர் கோவில் தான் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். கைலாசநாதர் கோவிலோட இந்த கோவில் கொஞ்சம் சின்னது தான். சிற்பக்கலையிலையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறது எல்லாமே கைலாசநாதர் கோவில் மாதிரி தான் இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இல்லை 7 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கோவில். வைகுண்ட பெருமாள் இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் சோழர்களால் வந்து கைப்பற்றப்பட்டு புதுப்பிச்சு அவங்களும் ஒரு சில விஷயத்தை எல்லாமே ஆட் பண்ணி இந்த கோவிலில் வந்து வச்சுருக்காங்க. எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேன். ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை கூட போனதில்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கைலாசநாதர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கோவிலோட அந்த கோவில் பயங்கரமாக இருக்க மாதிரி தோணும். ஃபஸ்ட்டு நம்ம கைலாசநாதர் கோவில் போயிட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த கோவிலை விட இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். கைலாசநாதர் கோவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலை வந்து செதுக்கி இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இப்போ போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா செதஞ்சு போயிருக்கும். இந்த கோவில் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஒரு 1 டே ட்ரிப் வந்து கோவில் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த கோவிலை ஆட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான பிளேஸ் தான், ஒர்த்தாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து உள்ள கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால உள்ளெல்லாம் அலோவ் பண்ணல, வெளியே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க எல்லா சிற்பத்தையும் பார்க்கும்போது கைலாசநாதர் கோவில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே அடங்கி இருக்குது. ஆனால் வந்து பயங்கரமாக இருக்குது உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. இந்த கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது 7ஆம் நூற்றாண்டில் கட்ட ஸ்டார்ட் பண்ணி 9ஆம் நூற்றாண்டில் முடிச்சிருக்காங்க பல்லவர்கள் அந்த காலத்தில். கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில். ஸோ இதுவுமே பயங்கரமான ஒரு கோவில். நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். சிற்பம்லாம் வந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த வைகுண்ட பெருமாள் கோவிலை 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலோட திருப்பணி போயிட்டுருக்கு அப்படின்றதுனால உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிலை எல்லாமே செதுக்கி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் அலோவ் பண்ணல. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக வெளியே தான் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே எல்லாமே அலோவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய்ட்டு எல்லாமே எடுத்து வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். கோவிலோட திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே அலோவ் பண்ணும்போது நம்ம உள்ளே இருக்க நிறைய சிற்பத்தை பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.